ஞானோதயம் அடைந்து திரும்பி இந்த உலகத்திற்கு வரவேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் மோட்சம் என சொல்லப்படுகிறது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், புத்தர் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த உலகத்துல எத்தனை வகையான துன்பங்கள் இருக்கு, ஒவ்வொரு துன்பங்களுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாமே தெரியும். He is a spiritual scientist. தியானத்தை எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்த ஒரு வேர்ல்ட் டீச்சர், வேர்ல்ட் மெடிடேஷன் டீச்சர் அப்படின்னு சொல்லணும். இந்த காலகட்டத்தில் 2500 ஆண்டுகளுக்கு பின் பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்கள் புத்தர் அன்னைக்கு சொன்ன ஆனாபானசதி தியானத்தை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு புத்தர் அவங்க காலமாகிற நேரத்தில் திரும்பி 2500 ஆண்டுகளுக்கு பின் நான் வருவேன் அப்படின்னு சொல்லும் போது, எப்போ வருவாங்க, யார் வருவாங்க, எப்படி வருவாங்க, எங்கே வருவாங்க அப்படின்ற கேள்விகள் நிறைய இருந்துச்சு. புத்தர் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்களோ, புத்தர் என்னென்ன விஷயங்கள் தியானத்தை பத்தி சொல்லியிருக்காங்களோ, அது எல்லாமே எளிதாக்கப்பட்டு நமக்கு கொடுத்தவர்கள் தான் பிரம்மர்ஷி பத்ரிஜி. பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்கள்தான் மைத்ரேய புத்தா. புத்தருடைய ஆன்மா பத்ரிஜி அவருக்குள்ள வந்து, அவருடைய உடலுக்குள்ள வந்து எத்தனையோ மெடிடேஷன் மாஸ்டர்ஸை ரெடி பண்ணி அவங்க பலமாயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், புத்தர் அன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எல்லாருக்கும் தியானத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவங்க செய்த விஷயம்தான், அவங்க செய்த செயல்கள் தான் நாம் எல்லோரும் ஒரு பாமர மக்களாக இருந்தாலும், இங்கே பாமர மக்கள் என்றால் ஆன்ம ஞானம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்தான் பாமர மக்கள். நீங்க பிஎஸ்சி பண்ணாலும், பிடெக் பண்ணாலும், எம்டெக், எம்ஃபில், பிஹெச்டி எந்த டிகிரி இருந்தாலும் சரி, ஒரு 10 மொழி எழுத்து படிக்க தெரிந்தாலும் ஆன்ம கல்வி என்பது நமக்கு தெரியவில்லை அப்படின்றால் நாம பாமர மக்கள் தான். பாமர மக்களாக இருக்கிற நாம இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு ஊரிலும் போய் தியானத்தை செய்யுங்கள். தியானம் செய்தால் ஆனந்தம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். துன்பங்களுக்கு எல்லாமே காரணம் எதுவோ அது உங்களுக்கு புரிய வருது. தியானம் செய்தால் உங்களுக்கு இருக்கும் அனைத்து துன்பங்களும் கிளியர் ஆகும், நல்ல ஆனந்தமான வாழ்க்கை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நாம் எல்லோரும் புத்தர் கொடுத்த இந்த நூல்கள் எல்லாமே நாம படிச்சால் அவர் இவ்வளவு ஆழமான ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நாம அசந்து போறோம் மாஸ்டர்ஸ். அதற்காக ஒவ்வொரு மாஸ்டரும் அவருக்கு இருந்த நூல்கள் எல்லாமே படித்தால் அவருடைய எண்ணங்களுடைய முறை, சிந்தனை முறை, அவருக்கு இருக்கும் அந்த கருணை, அவர் செய்த செயல்களுக்கு பின் இருக்கும் காரணம், அனைத்து விஷயங்களும் புரிய வருது. நம்முடைய என்லைட்டன்மெண்ட்டுக்கு அதுதான் முக்கியமான படிக்கல். எல்லா மாஸ்டர்ஸ்களும் சொன்னது ஒண்ணுதான், புத்தர் துன்பத்திற்கு காரணம் அறியாமை. அறியாமை போனோம் அப்படின்னா ஆன்ம ஞானம் பெறவும், வித்தியை, கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காங்க, யோகி பவார்ஜுனா, யோகி ஆகுங்கள், 3ஆம் கண்ணு திறக்கப்படும். யோகி ஆகுங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே 3ஆம் கண்ணின் மூலம் நீங்க தெரிந்து கொள்ள முடியும். தெரிஞ்சுக்கோங்க, கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லியிருக்காங்க. அதே போல் இயேசுநாதர் அவங்கள கிராஸ் மேல வச்சு இம்சை பண்ணும்போது அந்த கடவுளுக்கு என்ன பிரார்த்தனை செய்தார், கடவுளே இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க, அடுத்த நேரத்தில் இவங்க எல்லாமே தெரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லி they are all in ignorance அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயேசுநாதர். அந்த இக்னோரன்ஸ் அப்படின்னா அறியாமை. அந்த அறியாமையிலிருந்த வெளிச்சத்துக்கு வரணும். வெளிச்சம் எப்படி வருது? தியானம் செய்தால் வருது. அதுதான் இனி
செய்தி தகவல், புத்தருடைய தகவல். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தியானம் பண்ணணும். அந்த யோகிமார்கள் எல்லாருமே கொடுத்த அந்த நூல்கள் எல்லாமே படிக்கணும். தியானம் என்பது 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்கினால் நிறைய நண்பர்கள் எல்லாருமே நம்ம கூட இருப்பார். அப்போ நீங்க தான் மைத்ரேய புத்தர். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக நிறைய தியானம் செய்யுங்க. எல்லாருக்குமே தியானம் சொல்லிக் கொடுங்க. அதுதான் புத்தராகட்டும், பத்ரிஜி ஆகட்டும், இயேசுநாதர் ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும் கேட்கிற ஒரே ஒரு உதவி நம்மளால பண்ண முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே தியானம் சொல்லிக் கொடுப்போம். தியானம் செய்வோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.